எல்லா வணக்கங்களும் செஞ்சு எல்லா வழிபாடுகளும் செஞ்சு தாய் தந்தையர்களை சரியாக பராமரிக்கவில்லை என்று சொன்னால், தாய் தந்தையர்களை சரியாக பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தின் நிம்மதி பறி போய்விடும், வாழ்க்கையில பறக்கத்தும் பறி போய்விடும். வீடு மாடா மாளிகை கட்டியிருப்பாரு, ஆனா அம்மாக்கு ஒரு ஓரத்துல சின்ன ஒரு குடிசையை கட்டி கொடுத்திருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும்பாலும் ஈமான் உள்ள முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி இருக்காது எண்ணம், அப்படியும் சில இடங்கள்ல இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் அப்படி ஒரு நிலையை வச்சால் நீங்க எப்படி அது நடந்து கொள்றீங்களோ அதே நிலையில அதே பார்வையில தான் நீங்க எல்லா இடத்துல இருப்பீங்க. உங்களோட வீடு வேண்டாம் மாளிகை இருக்கலாம், உங்களோட அந்தஸ்து வேற, உங்களோட கௌரவம் வேற. நீங்க படிச்சவங்களா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஆலிமாவா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க தாய் தந்தை எந்த இடத்துல உங்களோட உள்ளத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல தான் அல்லாஹ் உங்களை வச்சிருப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டு நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் அதுல பெருமதி கிடையாது. தாய் தகப்பன துவா பெற்றுக் கொள்ளாம அவருடைய பதுவாவுக்கு ஆளாகி விட்டீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஆனா அது நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க. ஏன் இவர் செய்யற முயற்சியில லொஸ்டாராரு, ஆனா நல்ல வசதியா இருக்கிற மாதிரி நீங்க காட்டுவீங்க, மனசுல நிம்மதி இருக்காது. ஏன் அந்த புள்ள இப்படியே கஷ்டப்படுது, ஏன் அந்த புள்ள எல்லா காசு பணம் கொடுத்தாலும் இப்படியே தான் இருக்கிறான் அப்படின்னு நீங்க யோசிக்கிற சில இடங்கள் அதனுடைய விபரீதம் எங்க இருக்கும்னா நீங்க பெற்றோருக்கு செய்யற விடயத்துல நீங்க குறைபாடு செஞ்சிருப்பீங்க. எனவே வாழும் பொழுது உங்களோட பெற்றோர் உயிரோடு இருப்பாங்கண்டா நீங்க சொர்க்கம் போறதுக்கு மிகப்பெரிய வழி அவர்கள் பேணிக் கொள்ளுங்கள்.